பிரசீலியா ஈரான் போர், உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்சின் வெற்றி ஆகியவற்றை பிரேசிலைச் சேர்ந்த 39 வயது நபர் சரியாக கணித்திருந்தார். இதனால் அவர் வாழும் நொஸ்ட்ரடாமாஸ் என அழைக்கப்படுகின்றார். இந்த நிலையில் அடுத்து மிகப்பெரிய போர் வரப்போவதாகவும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்திருப்பது கவனம் பெற்றிருக்கிறது. 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்தான் நொஸ்ட்ரடாமாஸ். இவர் மருத்துவராக இருந்தாலும் காலத்தை முன்கூட்டியே கணிக்கும் மாயக்காரராகத்தான் அதிகமாக மக்களிடையே அறியப்பட்டார். அவர் கணித்துச் சொன்னது இப்போது வரை நடப்பதாக பலரும் நம்புகின்றனர். அந்த வகையில் பிரேசிலைச் சேர்ந்த 39 வயது நபரான ஆத்தோஸ் சலோமே என்பவர் வாழும் நொஸ்ட்ரடாமாஸாக அறியப்படுகிறார். இதற்கு முன்னர் 10 விடயங்களை கணித்திருந்ததாகவும் அதில் 2 நடந்திருக்கிறது என்றும் கூறுகிறார். இவர் கணித்ததாக கூறப்படும் 10 விடயங்களில் ஈரான் போர் மற்றும் உலகக்கோப்பை வெற்றி ஆகியன இருந்தன. ஈரானின் அணுசக்தி தட்டும் காரணமாக 2026ஆம் ஆண்டின் மத்திய கிழக்கில் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டும் என அவர் கூறியிருந்தார். அவர் சொன்னதைப் போலவே ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்தியது. அதேபோல கால்பந்து உலகக்கோப்பை போட்டி குறித்து நெருப்புடன் தொடர்புடைய நிறங்களை ஜெர்சியாக அணிந்த அணிதான் வெற்றி பெறும் என்று கூறியிருந்தார். அவர் சொன்னதைப் போலவே பிரான்ஸ் அணி ஜெயித்திருந்தது. எனவே மற்ற 8 கணிப்புகளும் சீக்கிரமே நடக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார். ஆர்க்டிக் பகுதியில் விரைவில் போர் வெடிக்கும் என்பது இவரது மற்றொரு பிரபலமான கணிப்பு. ரஷ்யா தனது ஏவுகணை அமைப்புகளை ஆர்க்டிக் பகுதியில் நிலைநிறுத்தி வருகிறது. அங்கு அபாரமான எண்ணெய் வளம் இருக்கிறது. கப்பல் போக்குவரத்துக்கும் இந்த பகுதி சிறந்தது என்பதால் ரஷ்யாவும் அமெரிக்காவும் போட்டி போட்டு வருகின்றன. இந்த போட்டி விரைவில் ரஷ்யா நேட்டோ மோதலாக வெடிக்கும் என்று அச்சம் எழுந்திருக்கிறது. சரி, இவர் சொன்னது உண்மையில் நடந்திருக்கிறதா என்று கேட்டால் பெரும்பாலும் நடந்திருக்கிறது என்றே பலரும் கூறுகின்றனர். கோவிட்-19 தொற்று, பிரிட்டன் ராணி 2ஆம் எலிசபெத்தின் மரணம், உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு ஆகியவை இவர் கணித்தபடியே நடந்திருப்பதாக இவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். எல்லாம் சரிதான். ஆனால் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இவர் கூறியது எங்கேயோ இடிக்கின்றது என நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். நெருப்புடன் தொடர்புடைய நிறத்தை ஜெர்சியாக அணிந்த அணிதான் ஜெயிக்கும் என இவர் கூறியிருந்தார். அப்படியெனில் சிவப்பு மஞ்சள் நிற ஜெர்சியை அணிந்த அணிதான் ஜெயித்திருக்க வேண்டும். நெருப்புக்கும் நீல நிறத்துக்கும் சம்பந்தமே இல்லையே. கோப்பையை வென்ற பிரான்ஸ் அணி வீரர்கள் நீல நிறத்தில் ஜெர்சியை அணிந்திருந்தனர். பிறகு எவ்வாறு இவரது கணிப்பு சரியாக இருக்கும் என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர். பொதுவாக கணிப்பு சொல்பவர்கள் எல்லாம் குத்துமதிப்பாகத்தான் கூறுவார்கள். இந்த நேரத்தில் இந்த நபர் இந்த நாள் மிகச் சிறப்பாக சொல்ல மாட்டார்கள் என்று நெட்டிசன்கள் ஆத்தோஸ் சாலோமேயை கலாய்த்து வருகின்றனர். சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்தில் வீட்டோட வட்டி விகிதத்தில் நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்போவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சுவிட்சர்லாந்தில் நீங்கள் வீடு வாங்கணும், இல்லை வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464228. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.